வெல்கம் பேக் டு அ கிஃப்ட் ஃப்ரம் ஹெவன். இன்றைக்கி நம்ம கிறிஸ்பி பால்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்: அரை கப் ரவை எடுத்திருக்கோம், அரை கப் அரிசி மாவு மெஷர் பண்ணி தனியாக எடுத்து வச்சுருக்கோம். இதுக்கு நம்ம ஆட் பண்ண போகிற வெஜ்ஜீஸ்: உருளைக்கிழங்கு, ஒரு பெரிய உருளைக்கிழங்கு இந்த மாதிரி பெரிய கிரேட்டரில் வச்சு துருவிக்கோங்க, ஒரு பச்சை மிளகா, ஒரு மீடியம் சைஸ் கேரட், கொத்தமல்லி. ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ். ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட 1/4 டேபிள் ஸ்பூன் சீரகம், நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெஜ்ஜீஸ்லாம் சேர்க்க போகிறோம். பச்சை மிளகா, கேரட், உருளைக்கிழங்கு நல்லா தண்ணியிலேருந்து ஸ்குவீஸ் பண்ணி எடுத்து போட்டுக்கோங்க. நீங்கள் அந்த டைமில் கிரேட் பண்ணிங்கன்னா அப்படியே எடுத்து போட்டுக்கோங்க. ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டிருக்கோம், ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இந்த பச்சை மிளகாவும் ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் தான் இந்த பால்ஸ்க்கு காரம் கொடுக்கும். இதை நல்லா வதக்கிக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு, கொத்தமல்லி தழை எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நம்ம அரை கப் அரிசி மாவு, அரை கப் ரவை எடுத்திருக்கோம். ஸோ 1.5 கப் தண்ணி வந்து நாங்கள் அளந்து வச்சுருக்கோம். இப்போ 1.5 கப் தண்ணி வந்து இது கூட ஆட் பண்ணிக்கணும். இது நெக்ஸ்ட்டு கொதிக்கணும் அப்படின்லாம் அவசியம் இல்லை. நம்ம ரவை, அரிசி மாவு ரெண்டுமே இது கூட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். ஸோ நீங்கள் ஆட் பண்ணும்போது இப்படி கலந்து விட்டுட்டே ஆட் பண்ணுங்கள், எந்த கட்டியும் தட்டாது. இது கூட அரிசி மாவு அரை கப் ரெண்டும் சேர்த்து இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். இந்த ப்ரப்போர்ஷனில் தான் நீங்கள் தண்ணி, மாவு எல்லாமே எடுக்கணும். நீங்கள் எக்ஸ்ட்ரா பண்ணுறீங்க அப்படின்னா கூட கரெக்டாக இந்த ப்ரப்போர்ஷனில் வச்சுக்கோங்க. அரை கப் அரிசி மாவு, அரை கப் ரவை, அதுக்கு 1.5 கப் தண்ணி. ஸோ இது நீங்கள் எக்ஸ்ட்ரா பண்ணுறீங்கன்னா, இது டபுள் பண்ணுறீங்கன்னா எல்லாமே டபுள் பண்ணிக்கோங்க. இதை நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறோம். அந்த மாவும் ரவையும் அதுலேயே நல்லா வெந்துடும். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ண நல்லா அப்படியே சுருண்டு வரும் பாருங்கள். இந்த மாவில் தண்ணி வந்து எந்த அளவுக்கு ட்ரை ஆகுதோ அந்த அளவுக்கு நம்ம ட்ரை பண்ணி எடுத்துக்கணும். எவ்வளோ நல்லா சுருண்டு வருது பாருங்கள். ஸோ இந்த கிறிஸ்பி பால்ஸ் கிட்டத்தட்ட நம்ம சீஸ் பால்ஸ் செய்கிற அளவுக்கு அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். மேல் லேயர் வந்து செம்ம கிறிஸ்பியாக, உள்ளே வந்து நம்ம அந்த பொட்டேட்டோவும் அரிசி மாவும் போட்டிருக்கிறது கலந்து ஒன்றா மிக்ஸ் பண்ணி நம்ம வறுத்து எடுக்கும் போது உள்ளே வந்து அப்படியே ரொம்ப சாஃப்டாக இருக்கும். கிட்டத்தட்ட சீஸ் கூட நம்ம சாப்பிட்ற மாதிரி இருக்கும். 2 கையில் நல்லா எண்ணெய் தடவி கொஞ்சம் மாவு வந்து கை பொறுக்கிற அளவு சூடு வந்ததும் இந்த மாதிரி ஒரு கை ஃபுல்லாக உங்களுக்கு மாவு வர மாதிரி எடுத்து நல்லா உருட்டிக்கோங்க. பாருங்கள், இப்போ கை ஃபுல்லாக மாவு இருக்குது. அவ்வளோ பெரிய பால்ஸாக உருட்டிக்கோங்க. இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க.
ஆயில் க்ரீஸ் பண்ணி நம்ம எல்லா மாவையும் இந்த மாதிரி பெரிய பெரிய பால்ஸாக உருட்டியே எடுத்துருக்கோம். கடாயில் எண்ணெய் நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சம் பாட்டம் வந்து கீழே இருக்க மாதிரியான கடாயை எடுத்துக்கோங்க. அப்போ உங்களுக்கு வந்து நீங்கள் இந்த மாதிரி பால்ஸ்லாம் பொரிக்கும் போது நல்லா முங்கி பொரிகிறதுக்கு நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ எல்லா பால்ஸையும் போட்டு நல்லா கோல்டன் ஃப்ரை ஆகணும். பாருங்கள், இதுக்கு தான் இந்த மாதிரி நல்லா பாட்டமான ஒரு பேன் எடுத்துக்க சொன்னேன். அப்போ நீங்கள் எண்ணெயும் வந்து நிறையா ஊற்றுற மாதிரி இருக்காது. நம்ம கொஞ்சம் எண்ணெயிலே நம்மளோட பொரிக்கிற பால்ஸ் எல்லாமே நல்லா முங்கி பொரிஞ்சிரும். ஸோ இந்த அளவுக்கு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதும் நீங்கள் டிஷ்யூ பேப்பரில் இல்லைனா பட்டர் பேப்பரில் எதுலையாவது வச்சு அந்த ஆயிலெல்லாம் இது பண்ணிக்கலாம். இது எண்ணெயும் அந்தளவுக்கு குடிச்சிருக்காது. இப்போ மீதி இருக்க பால்ஸ் எல்லாமே நெக்ஸ்ட் பேட்சாக போட்டு நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ இது நாங்கள் டொமேட்டோ சாஸ் மயோனைஸோடு சர்வ் பண்ணோம். நீங்கள் சட்னி கூட சர்வ் பண்ணிங்கன்னா கூட சூப்பராக இருக்கும். வெறுமையாக சாப்பிட்டிங்கனாலே அட்டகாசமாக இருக்கும். ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியான டெலிஷியஸான ஸ்நாக்ஸ் ஐட்டம். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள். இந்த மாதிரி நிறையா வீடியோஸ் நம்ம சேனலில் காத்திருக்கு, நிறையா வெஜ்ஜீஸ் லோட் பண்ணி கண்டிப்பாக. ஸோ நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.